வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. வன்னியர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா முன்னிலைப்படுத்துறது வந்து ராமதாஸ் தான் இருக்காரு. பாமக கட்சி தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இன்னைக்கு கூட்டம் வந்து அவங்களுக்கு தானே கூடி இருக்கு. பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், பணக்காரனை சுற்றி 10 பேர், ஒரு டுபாக் ஒரு கட்சி வச்சுக்கிறாங்க. ஊருக்கு ஏஜென்ட்டும் ஊருக்கு பொறுப்பாளர், இவனுக்கு காசு கொடுத்தா கூப்பிட்டு வருவாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க வந்து மாவட்ட செயலாளர் வந்து 6 பேர், அப்புறம் தலைவர் வந்து 7 பேர், மொத்தமே 13 பேர், 220 பேர் இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்கிறாங்கன்னா இவங்க நியமனம் பண்ணது போட்டது. ஸோ ராமதாஸ் வந்து நாளைக்கே அவங்கள நீக்கலாம், நாளைக்கே வந்து மாற்றி அமைக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இதே முகுந்தனுக்கு வந்து அந்த அறக்கட்டளைக்குள்ள ஒரு பெரிய பில்டிங் கட்டி திறப்பு விழா யார் திறந்து வச்சது? முகுந்தன் தான் திறந்து வச்சார். ஸோ ஏற்கனவே முகுந்தன் வந்து வெளியில் தெரியாமல் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காரு. இந்த சௌமியா தலைமையில் அங்கே நடத்தணுன்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாரு. யார்? அன்புமணி பண்ணுறாரு. அப்போது அன்புமணி வந்து இப்போ இளைஞர் பெருவிழா நடத்திட்டாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபு பேருக்காக அங்கே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தான் அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி நிறுவன தலைவர் CN ராமமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. பாமகவுடைய அவசர மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் கிட்டத்தட்ட 220 பேருக்கு அழைப்பு எடுத்திருக்கப்பட்டிருக்காகவும், ஆனால் கலந்துக்கிட்டது வந்து 12 பேர் தான். ஸோ இப்போ இன்னும் தந்தை மகன் இவங்ககிட்ட இருக்கக்கூடியான அந்த மன வருத்தம் வந்து இன்னும் நீங்கலை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டே இருக்குன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டுருக்காரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக வந்து இப்போ இவர் வந்து செயல் தலைவர் ஆகிட்டார், அடுத்து வந்து முகுந்தனை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. ஸோ ஆனால் பெரும்பான்மை நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. ஸோ விரைவில் வந்து அன்புமணியை வந்து ஃபுல்லாக கட்சியை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லியான யோகங்கள்லாம் போயிட்டுருக்கு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது பாமகக்குள்ள? இப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ரிஃப்ட் இப்போ வரல. அது முன்னாடியே முதல்ல பொதுக்குழுவில் பேசும்பொழுதே அவர் சொல்கிறார். இந்த முகுந்தனை இளைஞரணி தலைவராக இது அறிவிக்கும் போதே என்ன சொன்னாங்க, எல்லாம் கைத்தட்ட சொல்கிறாங்க. அவளை ரெஸ்பான்ஸ் இல்லை. அவர் கீழே இறங்கி வராரு. இவர் கோரே பண்ணி காரெல்லாம் வெளியே விடாமல் ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே நிற்க வைக்கிறாங்க. அது இல்லாமல் அது உள்ளே பேசும்போதே அவர் திட்டுறாரு இல்லையா, பிடிக்கலையா போ கிளம்புலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது நான் வச்ச கட்சி, நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், நான் சொன்னதான் நடக்கணும், நான் சொல்கிறத கேட்காதவங்க யாரும் இங்கே இருக்க வேணான்னு சொல்கிறார். அப்போவே அவர் சொல்கிறாரு, தனியாக நான் வந்து அலுவலகம் வச்சுருக்கேன், இந்த இடத்துல இதை ஒன்று சொல்ல வேணும்னு நான் விரும்புகிறேன். ராமதாஸ் இப்போ சொன்னார் இல்லையா, 4 செல்ஃபோனு, உனக்கு 2 அடுக்கு மாளிகை, அப்புறம் 2 கார். அது ரொம்ப தப்பான கம்மியான தகவல். அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அவர் வச்சுருக்கிற அந்த இப்போ புது வீடு, அது புதுசுனா போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சௌமியா அன்புமணி பேரில் பண்ணியிருக்காங்க. 100 கோடி ரூபாய் அது ஒர்த்து. 23 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அவங்க அப்பா பக்கத்தில் பார்க்கிங் லாட், இந்த கார்லாம் வந்தால் நிற்கிறதுக்காக, இந்த நிறுத்த வசதிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது 7 கோடின்னு சொல்லி 25 கோடி. இப்போ 125 கோடி ரூபாயில் ஒரு வீடு வாங்கிட்டாரு, அங்கே கட்டிட்டாங்க. அது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்போவே வந்து அவங்க பிரச்சனைகள் வந்து விரிச்சல் விட ஆரம்பிச்சது. அரசல் புரசலாக இருந்தது, வெளியே தெரியல. தைலாபுரம் தோட்டம் எப்படி இருக்கோ அதே போல இங்கே ஈசிஆரில். ஆமாம், ஈசிஆர் இது நிறைய இடத்துல இருக்குது. அவங்க வந்து அவங்களுக்கு 30 கார் இருக்குதுங்க. அவர் வந்து 4 செல்ஃபோனு, 30 காரு, ஒன்றே ஒரு நம்பர் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கின்னு அதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா யாரும் கட்சிக்காரங்களே தொடர்பு கொள்ள முடியாது, வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னு அவங்க அப்பா தான் அவரை பற்றி சொல்கிறாரு. ஸோ ஏன்னா அவங்க எழுந்துக்கிட்டே 12 மணிக்கு தான் எழுந்திருப்பான் மாதிரி அன்புமணி. இவர் வந்து நானே ஃபோன் பண்ணுறேன் எடுக்கலை, அதனால தான் ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு முகுந்தன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பக்கம். சார் நடுவில் வந்து மறுபடியும் தைலாபுரம் போயிட்டு 2 சமரசம் பேசப்பட்டதாகவும் சொன்னாங்களே சார். இல்லை, 2 பேரும் எப்படி இவர் இந்த பக்கம் இவர் தெற்குனா ஒரு வடக்க, இரு துருவமாக தானே இருக்கிறாங்க. இது இனிமேல் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இதை உழைச்சி இந்த கட்சியும் சங்கத்தையும் வளர்த்தா மாதிரி. சரி, நாங்கள் தானேங்க உழைச்சி அதெல்லாம் வளர்த்து இது ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தோம். இப்போ வந்து இளைஞர் பெருவிழான்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னார்? இளைஞர்களுக்கு வழிகாட்டுற விழான்னு சொன்னார். ஸோ அங்கே வந்தவங்களாம் யார்? அவங்க குடும்ப நிகழ்ச்சி மாதிரி குடும்ப விழா தான் கொண்டாடினாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அதில் அவர் சொன்ன இதெல்லாம் என்ன இருக்குது? நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு,
நான் இருக்கிறவளும் ஒன்றும் பண்ண எல்லாமே முடியாது. மகனை குறிப்பிட்டு தான் வேற யார்? அதுதான், அதை தூக்கி நான் கடலில் போட்டுருவேன். அது எம்எல்ஏ கூட 2 பேர் திட்டணும் இல்லையா, அதனால் திட்டுறார். ஸோ முழுக்க முழுக்க அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த விஷயங்க தான் பூதாகரமாக இப்போ வெளியே வருது, பேசுகிறாங்க. அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த பிறகு இப்போ என்னென்னா 2 பேருக்கும் தகராறு பிரச்சனை. இப்போ ராமதாஸ் இடம் வந்தால் அன்புமணி வலம் போகிறாரு, அன்புமணி வலம் வந்தால் ராமதாஸ் இடம் போகிற, இல்லை இவர் மாற்றி தான் போகிறாங்க. இது நாள் வரை அவங்க அப்பா மட்டும் தமிழ்நாட்டில் பிறக்காம வேறு மாநிலங்களில் பிறந்திருந்தா இந்தியாவுக்கே அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இப்பேற்பட்டவர் கஷ்டப்பட்டவருக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுங்கன்னு கேட்பார். ஸோ அவரை புகழ்ந்து பேசுவார். அடுத்தது இந்த பக்கம் அன்புமணியை பற்றி இவரை மாதிரி யார் சிறந்த இதில், இவர்கிட்ட யாராவது பேட்டி கொடுத்து எதிர்க்கட்சி தலைவர்களோ இல்லை ஆளுகின்ற இவங்களோ வந்து ஒண்டிக்கு ஒண்டி தனிக்கு தனியாக நின்று பேசி ஜெயிச்சிட முடியுமா? அவரு கூட போய் பேசுங்க அப்படின்லாம் சொல்லி வந்து இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இல்லை, நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது என்னென்னா இவங்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லாத அளவுக்கு இருந்தது. இப்போ கட்சியை சேர்ந்து கட்டெரும்பாச்சு. நாங்கள் 1988 அது இளைஞரணி மாநாடு நான் தான் நடத்தினேன். 1988 அப்போ வந்து 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்போ கடற்கரையில் நடத்தினோம். கடற்கரை ஓரத்தில் அது ஃபுல்லாகவே மக்கள் தான் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக முன்னிலைப்படுத்துறது வந்து ராமதாஸ் தான் இருக்காரு. பாமக கட்சி தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இன்னைக்கு கூட்டம் வந்து அவங்களுக்கு தானே கூடி இருக்கு. பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், பணக்காரனை சுற்றி 10 பேர். இவர் ஒரு டுபாக் ஒரு கட்சி வச்சுக்கிறானுங்க. ஊருக்கு ஏஜென்ட்டும் ஊருக்கு பொறுப்பாளர். இவனுக்கு காசு கொடுத்தா கூப்பிட்டு வருவாங்க. கூட்டப்படுகின்ற இது கூட்டம், இது செயற்கை கூட்டம். இது வந்து என்னன்னு கேட்டால் நாங்களாம் இருக்கும்போது இயற்கையாக வந்தது. அப்போ நாங்கள் இருக்கும்பொழுது தேர்தல் முதல்ல சந்திக்கும் பொழுது 10% ஓட்டுக்களை தமிழ்நாடு முழுக்க வாங்குகிறோம். இன்றைக்கி என்ன ஓட்டு வாங்குறீங்க? இவ்வளோ கூட்டம் கூட்டுற ஆள் 1% கீழே போயிட்டீங்க. ஓகே, அந்த உள்ளாட்சி தேர்தலை போட்டியிடும்போது ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா? அந்த மாநிலேருந்து நான் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு சாதாரண ஊராட்சியில் தேர்தலை போட்டியிடுறவங்களுக்கு கூட ஒரு தகுதியான வேட்பாளர்களை கொண்டு வர முடியாத ஒரு கட்சி. இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கிற வித்தையை வந்து சொல்லியிருக்கேன் எப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து நாம வந்து 50 எம்எல்ஏக்களை கண்டிப்பா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பெறணும், நம்ம தனித்து போட்டிட்டு ஆனால் கண்டிப்பா 40 எம்எல்ஏஸ் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, அவர் சொல்லுவார், சொன்னதெல்லாம் நடந்திருக்கா? சத்தியசீலர் சத்தியம் பண்ணார், எந்த காலத்திலும் கட்சிக்கு எந்த பொறுப்பிலும் வரமாட்டேன்னாரு. இப்போ எப்படி கட்சிக்கு தலைவராக வர்றாரு? கடைசி சத்தியம் 5 சத்தியம் எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டார். இப்போ தலைவராகிட்டார். தலைவரான உடனே என்ன சொல்கிறாரு? நேரடியாக அன்புமணியை நீக்கிறாரு. செயல்படாதவர், இந்தியாவிலே தின் அட்டண்டன்ஸ் உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி அவர் தான், உலகத்துக்கே தெரியும். அவர் வந்து செயல்படாததுனால அவர் செயல் தலைவர், கௌரவமே இல்லாதவருக்கு கௌரவ தலைவர். இது ஏன் தலைவராக வராரு ராமதாஸ் அப்படின்னா, மீண்டும் தலைவராக பதவி இல்லை ஏற்கனவே இல்லையா அவர் தலைவராக வரும்போது என்னென்னா ஆட்சி அதிகாரம் நம்மக்கிட்ட வரணும். ஆட்சி அதிகாரம்னா அதாவது வந்து என்ன சொல்கிறது, அவர் சொல்கிற மாதிரி 50 எம்எல்ஏஸ் இருக்கணும் நமக்கு கையில். இவர் தான் வந்து நெகோஷியேட் பண்ண முடியும், பேரம் பேச முடியும். ஒரு கட்சியினுடைய தலைவர் தான் பேரம் பேச முடியும். யார் வந்தாலும் எந்தெந்த கட்சியில் வந்தாலும் பேரம் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வந்து கட்சி தலைவர் தான் பேச முடியும். அதுக்காக தான் இந்த அது ரெண்டாவது மாற்றன்றீங்களா? ஆமாம், அது இல்லாமல் யாரையாவது ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு கொடுக்கணும், எம்எல்ஏ சீட்டு, தேர்தலில் போட்டிடுறவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறது யார் கொடுக்குறது? தலைவர் தான் கொடுக்க முடியும். தலைவர் தான் சீட்டு கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வந்து இவருக்கெல்லாம் சீட்டு கொடுங்க, மாம்பழ சின்னம், இப்போது அது கூட இல்லை, சின்னம் ஒதுக்குங்கன்னு இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்தந்த தேர்தல் அதிகாரி இதை தான் கணக்கில் எடுத்துகிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அன்புமணிக்கிட்ட தான் பிடிங்கியாச்சு, ஃபியூஸ் போன பல்பு பல்ல பிடிங்கியாச்சு, ஒன்றும் கிடையாது. அவர் குதிக்கலாம், கழுத்தருந்த இது மாதிரி குதி. ஆனா இன்னைக்கு ஆதரவாளர்கள் மாவட்ட செயலர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? இது என்னங்க ஒரு நியமனத்துல ஏஜென்ட் மாதிரி அங்கங்க கொல்லட்சணு கூட்டிட்டு வர்றவங்களுக்கு தான் இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து சொல்லியிருக்கேன்ல, நீ கட்சி வந்து 10% ஓட்டு 1% ஓட்டு. அப்ப முதல்ல தேர்தலில் போட்டியிடும்போது அவளை வாங்கினீங்க. முதல்ல பானை சின்னம், 2வது யானை சின்னத்துல 4 ஜெயிச்சிங்க, அதுக்கு அடுத்தது மாம்பழ சின்னம். அதுவும் போய் இப்போ கட்சியே இல்லையே, அங்கீகாரம் இல்லையே. அங்கீகாரம் இல்லாத கட்சியில் என்ன பெரிய மாவட்ட செயலர் ஒரு ஊருக்கு 4 பேர் சொல்லிவிட்டு அவங்க வந்து வரலன்றதுக்காக பண்ண முடியுமா? ஸோ இவர் சொல்லியிருக்கார், என்ன சொல்ல ராமதாஸ், நான் குலதெய்வம் கூப்பிட்டே ஒன்றும் இல்லை, கும்மி அடிக்கிறதுக்கு யாரும் வரலையே. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? வந்தவங்க வந்து மாவட்ட செயலாளர் வந்து 6 பேர், அப்புறம் தலைவர் வந்து ஒரு 7 பேர், மொத்தமே 13 பேர், 220 பேர் இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்கிறாங்கன்னா இவங்க நியமனம் பண்ணது போட்டது. ஸோ ராமதாஸ் வந்து நாளைக்கே அவங்கள நீக்கலாம், நாளைக்கே வந்து மாற்றி அமைக்கலாம். இப்போ என்ன நடக்குன்னா எதிர்காலத்தில் 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து முகுந்தனை கட்சிக்குள்ளே கொண்டு வரது வந்து அன்புமணிக்கு பிடிக்கல,
அதனால் வந்து அன்புமணி செயல்பாட்டில் வந்து திருப்தி அடையாத ராமதாஸ் அவர்கள் மூந்தனை உள்ளார கொண்டு வந்தார். ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இது எல்லாத்துக்கும் மைய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தான். இது சொத்து பிரச்சனையா இல்லை வந்து கட்சி செயல்பாடுகள் பிடிக்காம மூந்தனை முன்னிலைப்படுத்துறது பிரச்சனையா? இது ரெண்டையும் தான் வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. இது என்ன நடக்குது? என்னன்னா சொத்து பிரச்சனை வந்து இவர்கிட்ட இருந்த இவர் சம்பாரிச்சது போனதெல்லாம் இருக்குல்ல, அந்த சொத்துல ஒரே ஒரு சென்ட் நிலம் கூட அன்புமணிக்கு கொடுக்கல. இப்போ திண்டிவனத்தில் இருக்க அவர் இருக்கும்போது ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் தான் இருந்தார். 1978 அன்புமணி, அந்த கவிதா, காந்தியெல்லாம் பிறக்கும்போது வாடகை வீட்டில் தான் பிறந்தாங்க. ஸோ அவருக்கு நிலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சத்தியம் பண்ணி இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கூட்டணி மாறி மாறி ஏதோ கொஞ்சம் சொத்து சேர்த்தார் இல்லையா, அந்த சொத்துக்களை வந்து எல்லாத்தையும் யாருக்கு எழுதினார்னா, வீடு, அந்த கடை, கேஸ் ஏஜென்சி, அப்புறம் அந்த ட்ரஸ்ட், அதில் இருக்கிற எல்லா இடத்தையும் யாருக்கு எழுதினார்னா காந்திக்கு எழுதிட்டார். ஸோ மொலசூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து பாண்டிச்சேரிக்கு போகிற வழி திண்டிவனத்துலேருந்து. அதில் ஒரு 100 ஏக்கரு காம்ப்ளெக்ஸ், அது இது ரோடு மேலேயே. அதுவும் வந்து காந்திமதிக்கும் பரசுராமனுக்கும் எழுதிட்டார். தைலாவரம் தோட்டத்தில் இருக்கணும், அதே மாதிரி எழுதியிருக்காரு. இந்த அறக்கட்டளை நான் தானே வந்து 240 அறக்கட்டளை ஒருங்கிணைத்து 2020 அது 200 லட்சம் கோடி சொத்துக்களை ஒருங்கிணைத்த ஜனாதிபதி கையெழுத்து போட்டு மிக வலுவான சட்டத்தை உண்டாக்கிய இதில் இருக்கிறத தாம் பேருக்கு மாற்றிக்கினார். வன்னியர் கல்வி அறக்கட்டளை, ஊர் உலகத்தில் இருக்க எல்லாம் வன்னியர்கள் கொடுத்ததை ராமதாஸ் அந்த இதில் கூட இவனை நுழைய விடாமல் யார் அன்புமணியை, அதில் வந்து யாரெல்லாம் அறங்காவலர் இருக்கலான்னு ஒரு இது இருக்குது. அதில் வந்து கட்சியினுடைய முதல்ல ஆரம்பிக்கும் போது ராமதாஸ், அது 10,000 கொடுத்ததுனால அவர். அதுக்கு அடுத்தது கட்சியினுடைய தலைவர் யார் இருந்தாலும் அவங்க, சங்கத்தினுடைய தலைவர், SISன்னு ஒன்று இருக்குது, சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி, அதனுடைய தலைவர், அப்புறம் 2 டாக்டருங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து சுந்தர்ராஜன் ஒரு டாக்டர், கோவிந்தசாமின்னு விருதாச்சலத்தை சார்ந்த டாக்டர், இவங்க தான் அதில் வந்து மெம்பராக இருக்க முடியும். இன்னொருத்தர் சிவப்பிரகாசம். ஸோ இவங்களில் வந்து எல்லாம் என்னன்னு கேட்டால் ராமதாஸ் சொன்னதை கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தலைவராக இவரை விடவே கூடாதுன்னு தான் அவரை வந்து இவர் எடுத்துக்கிட்டார். இப்போ சொத்து ஃபுல்லாக யார்கிட்ட வந்துடுதுங்க? ராமதாஸ் கிட்ட. இப்போ வந்து நம்ம வழக்கு போட்டு அது தப்பானது இதெல்லாம் ஒப்படைக்கணுன்றது அடுத்த கட்டத்துக்கு போனாலும் இன்றைய நிலைமையிலே அதுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அன்புமணிக்கு சொத்தே இல்லை. சொத்து அன்புமணிக்கு ஏது இருக்குது? இங்கே ஒரு 100 வீடு 30 கார்லாம் இருக்குது அன்புமணிக்கு. அங்கே குடும்பத்துக்கெல்லாம் வச்சுருக்கிறாரு. நிறைய உலக நாடுகளில் சொத்து இருக்குது. ஒரு 3 யாட் செட் இருக்குது. யாட் செட்னால் உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து 30 கோடி ரூபாய். ஆழ்கடலில் மீன் பிடிக்கிறது தான் ஒரு பழக்கம். ஸோ இப்போ கூட வந்து அந்த மேலேருந்து நின்று பார்த்தா டால்பின்லாம் வந்து டான்ஸ் ஆடுதுன்னு சொல்கிறாங்க. அன்புமணியை பார்த்த உடனே வருமா. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வாழ்க்கை நடத்துகிற ஆள் ராமதாஸுக்கு வந்து பிடிக்கல. அவரே கூப்பிட்றாரு, அப்பா நீ வந்துடு, சென்னைக்கு வந்துடு, உனக்கு ஸ்விம்மிங் பூலோட வீடு இருக்குது, இங்கே இருங்க. அவர் வரமாட்டேங்கிறார். இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இதே முகுந்தனுக்கு வந்து அந்த அறக்கட்டளைக்குள்ளே ஒரு பெரிய பில்டிங் கட்டி திறப்பு விழா யார் திறந்து வச்சது? முகுந்தன் தான் திறந்து வச்சார். ஸோ ஏற்கனவே முகுந்தன் வந்து வெளியில் தெரியாமல் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கார். இந்த மாதிரிலாம் இந்த தேர்தல் போது ஒரு 10 தேர்தல் எம்பிக்கு நிற்கும் போது 5 தேர்தல்கிட்ட இவர் தான் பணம் பட்டுவாடா பண்ணார். இவரே கடலூரில் நிற்க தான் இருந்தது, கூட்டணி சரியாக அமையாததுனால நிற்கலை. ஸோ அன்புமணிக்கு எல்லாம் மகள் வாரிசு. அவங்க மகளுங்களுக்கு எல்லாம், ராமதாஸ் மகளுக்கு காந்திக்கும் சரி அந்த கவிதாவுக்கும் சரி அவங்களாம் ஆண் வாரிசு. அவங்க 3 பேர் பையங்க, இவங்களுக்கு 2 பேர் பையங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவரை தாத்தா என்ன நினைக்கிறாரு, இதுங்க சரியாக நடத்தாது பார்க்குறாரு. பார்த்த உடனே இவ்வளோலாம் சொன்ன ஆள் ஒன்றுமே இல்லைன்னா பிடிக்கல. அதனால் இந்த இவனை முகுந்தனை நம்ம பண்ணணும். நானே அன்புமணிக்கு ஃபோன் போட்டேன், எடுக்கலை, அதனால தான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு முகுந்தனை வந்து அனுப்புகிறேன்னு சொன்னார். அவர் ஏற்றுக்க மாட்டார். இவன் சின்ன பையன், இவனை எப்படி உடனடியாக நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும்னு. நீ என்ன பையனாக இருந்த, நீ எப்போ வந்து எம்பி ஆன? உனக்கு 35-36 வயசு, அப்போ தான் எம்பி ஆக முடியும். அப்போ வர ராஜ்யசபா எம்பி, அடுத்தது உடனே மத்திய மந்திரி, அவர் கலைஞர்கிட்ட கூட்டின்னு போய் அவர் காலில் கூட வச்சு எல்லாம் பண்ணேன். அப்போ உனக்கு வந்து வயசு இப்போன்னா அவனுக்கு உன்னை விட வயசு அதிகமாச்சே. நீ அதுக்கு முன்னாடி எங்கேயா சங்கத்துக்கோ கட்சி பணிக்கோ வந்திருக்கியா? வரலையே. இப்போ வந்திருக்கான், சொன்ன வேலையை செய்யலாம். அவங்களுக்கு அவசர செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் நடத்துனது வந்து மூந்தனை எப்படியாச்சும் வந்து கட்சி கண்ட்ரோல் வந்து மூந்தன் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக நோக்கத்தில் நடத்தப்பட்டதா, இல்லை வந்து இவர் என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டத்தை வந்து கூட்டினார்? அன்புமணி என்ன சொல்கிறாரு, நான் முறையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன், பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? 2022ஆம் ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதி நான் தேர்ந்தெடுத்தேன். பொதுக்குழு தான் என்னை தேர்ந்தெடுத்தது, இவர் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். பொதுக்குழுவே நான் தானே. அப்படி இவர் என்ன பொதுக்குழு என்ன செயற்குழு எல்லாம் நான் தான் நிறுவனர், என் பிறகு தான் நடக்கணும். ஸோ இதுவரையும் இழுத்துன்னு வந்தார். இப்போ சொன்னால் பதவி யார் போடுறது? இது வரலும் யார் கட்சி தலைவர், அவங்க தானே கட்சி செயலாளரையோ மற்றவங்க நியமனம் பண்ண முடியும், நீக்க முடியும், சேர்க்க முடியும்.
நான் சொன்னேன் பேரம் பேசுறது கூட கட்சி தலைவர் தான். இப்போ இருக்கிறவங்களாம் வரலைன்னா அடுத்து நடவடிக்கை எடுத்து அவங்களாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இப்போ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வராதவங்க வந்து இந்த மாநாட்டு கலைப்புனால வராமல் இருந்திருக்கலாம், இல்லை வரலினா விருப்பம் இல்லாதவங்க வந்து சரி பதவியிலிருந்து மாநாட்டு நீக்கப்படுவார்கள் இந்த சொல்லியிருக்காரு. மாநாட்டுக்கு என்ன கலைப்பு என்ன வேலை பண்ணாங்க? நாங்களாம் அந்த காலத்தில் 6 மாதம் இருந்து ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு சார், எந்த வசதியும் கிடையாது. 5 3 அடுக்காக இருந்தால் அரியா பொண்ணும் கறி சமைப்பா. இவங்களுக்கு தான் பணம் இருக்குது, சொன்னால் செய்கிறது இருக்குது. பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஈவெண்ட் மேனேஜரை கூப்பிட்டு இந்த கதையை கட்டுனா கட்டுறாங்க. இதுக்குள்ளே அன்புமணி ஒரு பாட்டு, தம்பியே வா தங்கே வான்னு ஒரு பாட்டு போடுறாரு. இவர் ராமதாஸ் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு பாட்டு, ஆணே வா பெண்ணே வான்னு. ஸோ உங்களுக்கு இந்த கூத்துலாம் தெரியும். சரி மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு என்ன நடக்குது? முதல்ல வந்து அன்புமணி பேரில் ஒரு வருது, ஃபேஸ்புக்கில் முகநூலில் ஒரு பதிவு, இந்த இதுக்கு வந்து நான் தான் இளைஞர் பெருவிழாக்கு நான் தான் தலைமையேற்று நடத்துவேன் அப்படின்னு. அடுத்த 5வது நிமிஷம் ராமதாஸில் வருது, நான் தான் தலைமையேற்று தரேன் வேறு யாரும் கிடையாதுன்னு. அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழித்து யார்து வருது, சௌமியா. இது அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர். அதே மாதிரி சார் அங்கே ஏற்கனவே இந்த பிரச்சனை பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இளைஞர் பெருவிழா நடந்துடுது. இப்போ அன்புமணியெல்லாம் நிகழ்ச்சி நடத்திட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு, நான் இருக்கும்போது தான் பொதுச் செயலாளர் இருக்கும்போது தான், அப்போ கட்சியெலாம் கிடையாதுங்க, கட்சின்றது ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு நடத்தும்போது இதற்கு முன்னாடி வந்து இதுவும் வந்து மகளிர் விழா நடத்தணும், ஈரத்தாய்கள் விடை தரும் நாள், அந்த தேர்தல் இதெல்லாம் புறக்கணிக்கிறதுக்கு அது அப்போ தான் ஃபஸ்ட்டு பூம்புகாரில் நடத்தணும். சரி அந்த மாநாட்டில் நடத்தும் பொழுது என்ன இருந்தது, அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய எழுச்சி இந்த சமுதாயத்துக்கிட்ட கொடுத்தது. இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்கல்ல. இப்போ இந்த சௌமியா தலைமையில் அங்கே நடத்தணுன்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறார் யார், அன்புமணி பண்ணுறாரு. அப்போது அன்புமணி வந்து இப்போ இளைஞர் பெருவிழா நடத்திட்டாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபு பேருக்காக அங்கே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி நடக்கிறதா தான் தெரிஞ்ச உடனே தான் அவசரமாக இந்த கூட்டத்தை கூட்டி இவர் பண்ணார். ஏற்கனவே ஒரு தடவை கூட்டினார் இவர் வந்து ராமதாஸ் கூட்டினார், பொதுக்குழு கூட்டினார், அவசர அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டினாரு. அப்புறம் வந்து இதுவான உடனே இப்போ வச்சுன்னு இப்போ காலம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் இப்போ கூட்டுவார். இப்போ இருக்க சினாரியோ படி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாலே போடுறாங்க, ஐயா நீங்கள் ஓய்விடுங்கள் அப்படின்னு போடுறாங்க. ஸோ கட்சியை வந்து அடுத்து முகமாக அடையாளம் காட்டப்பட்டவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான். ஸோ இந்த விஷயத்தில் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சிறிது நாட்களில் கட்சியை முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். அது வந்து அதுக்கான வாய்ப்புகள் 12 இருக்கு. மணிக்கு தான் எழுந்திருப்பா மாதிரி. அவன் ஏற்கனவே தின்னாட்டனன்னு சொல்லாள். எப்போ போனாலும் இதுக்கப்புறம் எல்லா கிராமங்களுக்கும் வந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்குவேன் அப்படி சொல்லலாம். அப்புறம் மாதிரி பயங்கரமாக பொய் புழுவா மாதிரி. ஸோ இவர் பதவி ஏற்றவுடனே என்ன சொன்னார், செத்துப்போன தியாகிகள் 25 பேர். இதுக்கு முன்னாடிலாம் அவங்க 17 18 21 வந்து நின்னாங்க. இப்போ தான் மேடையில் பேசும்போது 25 அந்த 25 தியாகிகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், முதல்ல கான்கிரீட் வீடு கட்டி தருவேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் வாங்கி தருவேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகளெல்லாம் நான் படிக்க வைப்பேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் படிக்க வச்சிங்கன்னா அரசு வேலை வாங்கி கொடுத்து அவங்க தொழில் செய்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தருவேன்னு சத்தியம் பண்ணார். இதே அன்புமணி அப்பா மாதிரி இந்த மாதிரி பண்ணார். ஏதாவது ஒருத்தனுக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணாரா? தலைமை அவர் கொடு, ஏன் ராமதாஸ் கொடுக்க மாட்டாரு? உன் மேலே கேஸ் இருக்குது, நீ என்னைக்கு வேணாலும் ஜெயிலுக்கு போவ, கரெக்டுங்களா? அன்புமணி மேலே அவ்வளோ பெரிய கேஸுகள்லாம் இருக்குது. பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்குறது அன்புமணி, சரிங்களா? அதில் வந்து என்ன என்னைக்கு வந்து அதற்காக தான் அதுதான் இடி வந்து என்ன சொல்கிறேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுலேருந்து எப்போ வருவான்னா, இப்போ இருக்கிற பாட்டியாலா கோர்ட்டில் இவர் பேரில் உள்ள கேஸ் என்ன சாதாரண கேஸே கிடையாது. இண்டெக்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு லைசன்ஸ் வழங்குறது உரிமை வழங்கும் போது தவறுதலாக பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது தப்பாக கொடுத்தாரு, எதுவுமே அவர் செய்யலை, முறையாக பயன்படுத்தலை. அது இல்லாமல் இவர் துறையில் எய்ம்ஸில் இருந்தார் இல்லைங்களா, கேதன் தேசாய் செக்ரட்டரி, அவர் வீட்டிலேருந்து ரைடு விட்டாங்க, 1600 கோடி ரூபாய் எடுத்தாங்க. அது எல்லா பத்திரிக்கையும் அந்த கேஸ் அங்கே தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது 7 டன் கோல்டு, இந்தியாவில் பெரிய இது வந்து அதுதான் இதுவரைலாம் நடந்த இதில் வந்து சும்மா 10 கிலோ 100 கிலோ 1000 கிலோலாம் பிடிச்சதே கிடையாது. இது 7000 கிலோ பிடிச்சது. எல்லாம் கேஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீ வந்து என்ன சொல்கிறேன், நான் ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு நான் எப்படி, இப்போ இவனுக்கு ஒரு கட்சி தலைவர் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன், இது வந்து ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டால் அப்புறம் கட்சி என்ன வருது? இல்லை சார், வெளி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்காக தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எப்படியாச்சும் என்டிஏ கூட்டணியில் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்களும் அவருக்கு ஆலோசனை கொடுக்குற வந்து ஜி.கே. மணி அவர்களும் எப்படியாச்சும் வந்து பாமகவை திமுக கூட்டணியை இல்லை திமுக கூட இணக்கமாக இருக்க சூழ்நிலையை வந்து ஒரு தள்ளப்படுறாங்க. அதனால தான் இப்போ அன்புமணி ராமதாஸுடைய மன வருத்தத்துக்கு காரணமே அதுதான். நாம் ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கு எதிர் முடிவு வந்து ராமதாஸ் அவர்கள் எடுக்கிறாரு. இவர் என்ன முடிவு எடுக்கிறது, இவர் நேராக உள்ளே போக வேண்டியது, அது என்னைக்கு வேணாலும் போகலாம். இப்போ எதுக்கு வந்து சரி ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து என்ன நடந்தது, இப்போ ராஜ்யசபா ஒன்றும் இல்லை, ராஜ்யசபா எம்பி 2 மாதத்தில் முடிய போகுது, அது விடுங்க. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த எம்பி தேர்தலில் என்ன நடந்தது,
முதல்ல பேச்சுவார்த்தை யார் கூட? அதிமுக பேச்சுவார்த்தை 11 மணிக்கு முடியுது. பொட்டி வாங்குறாங்க, எல்லாம் ஓகே ரெடி பண்ணிட்டாங்க. கையெழுத்து போட வரும்போது என்ன, நீ அங்கே இருன்னு சொல்லிட்டு இவங்க யாரும் பிஜேபி ஆட்கள்லாம் கூட்டின்னு போய் 5 மணி நேரம் கேப்பில் 4 மணிக்கு யாருக்கு கையெழுத்து போடுறாங்க? என்டிஏ கூட்டணி பிஜேபி கையெழுத்து போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ராமதாஸ் எப்படி பிஜேபி இது பண்ணார், விமர்சனம் பண்ணார். என்னங்க பிஜேபியினுடைய ஆட்சி நீங்கள் தான் எல்லாருக்கும் மார்க் போடுவீங்களே, இதுக்கு என்ன மார்க் போடுங்கன்னா, பூஜ்ஜியத்துக்கு கீழே தான் இருக்குதா தம்பி? நிருபர்கள் கேட்டாரா? ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோன்னே என்ன சொன்னார்? தேசிய நலன் கருதிய கூட்டணி இது, தேசிய நலனுக்காக இதில் ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டனார். இவனுடைய மகன் நலன் கருதிய கூட்டணியா இல்லை தேசிய நலன் கருதிய கூட்டணியா? ஸோ அவர் முன்னுக்கு பின் முரணாக போவார். ராமதாஸும் அன்புமணியும் அரசியல் வியாபாரிகள். இவர் ஒரு பொதுக்குழு கூட்டு நான் அன்புமணி நீக்கிறேன்னு யார்? ராமதாஸ். ராமதாஸ் நீக்கிறேன்னு சொல்லி நீக்குவார். இவர் அன்புமணி ஒரு பொதுக்குழு மாதிரி ஒன்று கூட்டு இல்லை நோக்கி என்ன சொல்லுவார்? பொதுக்குழு கூட்டு ராமதாஸை நான் நீக்கிறேன் போட அப்படின்வாங்க. 2 பேரும் அவ்வளோதான். வாய்ப்புகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? ராமதாஸ் இருக்கிற வரல இந்த கட்சி உருப்பிடும், அன்புமணி தான் கெடுத்து குட்டிஸ்வராயிக்கணும், ஒன்றும் தெரியல அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து ராமதாஸே கட்சி அழிச்சின்னு இருக்கிற மாதிரி இல்லை, சுத்தமாக அடிமட்டத்துக்கு. யாராவது நீங்கள் சொல்லுங்கள், இந்த ராமதாஸை நீங்கள் தான் பேசுகிறீங்க பத்திரிகையில், ஊடகங்கள். ஏன் நாமளே 5 எம்எல்ஏஸ் இருக்காங்களே சார்? இல்லை எம்எல்ஏ அதை தான் சொல்ல வரேங்க. இப்போ அவர் 5 எம்எல்ஏ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் இன்னொரு கூட்டணியில் அவர் சொல்லுவார். ஏன் 2014 தமிழ்நாட்டிய ஆட்சி பிடிப்பேன்னு சொன்னார்ல, மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றத்தில் முடிஞ்சுதா? முதல் கையெழுத்து அப்படின்னாரு. இவங்க வந்து நினச்சா ஜாதி சார். இப்போ என்னென்னா, எப்போல்லாம் இவங்க தோக்குறாங்களோ அப்போல்லாம் ஜாதியை தூக்குவாங்க. இப்போ அன்புமணி 2016 என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார்? நான் ஜாதியே கிடையாது, இந்த ஜாதி கட்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவருடைய நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது ஜாதின்ற இடத்துல கோடு போட்டு ஜாதி இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ தோற்று அசிங்கமாகி ஒன்றும் இல்லாத போன பிறகு ஜாதிக்காக இந்த இதில் டாட்டு குத்திக்கினார். இறுதியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கிடைக்கும் சார். 2026 தேர்தலில் பாமக இப்போ என்டிஏ கூட்டணிக்கு போவாங்களா, இல்லை வந்து திமுக கூட்டணியில் போகிறதுக்காக இந்த கட்சிக்குள்ள நடக்கிற முரண்பாடு இந்த கூட்டணி குளறுபடி வச்சு தான்? ஸோ இதனால் திமுக கூட்டணியில் தான் போகிறதுக்காக தான் ராமதாஸை ஜிகே மணி உள்ளேருந்து அவரை மூவ் பண்ணுறாரு. அதை விரும்பாத அன்புமணி ராமதாஸ் தான் இந்த மாதிரியான மன வருத்தத்தில் இருக்காருன்ற செய்தி. ஏங்க அங்கே ஜிகே மணி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வேறு, நீங்கள் வெளி விவகாரத்துக்கு உங்களுக்கு ஜிகே மணி அப்படி அங்கே போகிறாரு வராருன்னு அவர் சொல்கிற வேலையை. யார் சார் பவர் சென்டர்? இப்போது அங்கே பவர் சென்டர் ஒன்றும் கிடையாது. ஒன்று ராமதாஸ் வச்சுன்னுக்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன் நான். அது வந்து அங்கே இருந்த காலி பெருங்காய டப்பா, அந்த டப்பா வச்சு உருட்டிக்கினேன், ஏங்கிட்டக்குதுன்னு. அது உள்ளே இருந்த எல்லா முன்னணி தலைவர்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ ராமதாஸ் சில பேர்லாம் அழைச்சார். என்ன சொன்னார்? அழைச்சார், நீங்கள் வாங்க, நாங்களை வந்து உங்களெல்லாம் மறக்கலை, இது உங்கள் கட்சின்னு கூப்பிட்டாரு. அப்படி வந்த ஆள் யாருங்க? அருள்மொழி எப்படியாப்பட்டால் ராமதாஸை எதிர்த்து ஒரு 4 எருமாடை வாங்கிக்கினேன், சிதம்பரத்தில் ரோட்டில் பாலை கறந்து ஊற்றிட்டு உன்னை நம்பர் இந்த எருமாட்டை நம்புறேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை நடத்தின்னு வந்த ஆள். இப்போ அவர் வந்து சேர்ந்துருக்கிறாரு. தீரன் யார்? ராமதாஸை எதிர்த்து பண்ணவர், அவன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கையெறி கூண்டுலேருந்து அவர் எவ்வளோ பாடுபட்டார்னு. இவங்களெல்லாம் கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டாரு? நான் அப்போவே சொன்னேன், ராமதாஸ் என்பவர் அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார். இவங்க எல்லாம் அழிச்சிட்டாங்களா? இவங்க எங்கேயாவது வெளியில் தெரியுறாங்களா? அப்போ அன்புமணி அடுத்து உருவெடுப்பார்ல சார்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்க இது கட்சியே காலிங்க. எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்கலாம் தெளிவாயிட்டாங்க. வேற எதுவுமே இல்லை சார், இந்த கட்சியே இல்லையே. நீங்கள் எங்கே தேடணுமே கட்சி எங்கே சொல்லுங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தலில் இது 2 கட்சி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணி நீக்குவார், அன்புமணி ராமதாஸ் நீக்குவார். 2 பேரும் முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். சட்டிப்பானை போட்டு உடச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை தெளிவாக பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.